ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது 3 வங்கிகளிலிருந்து உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு 3 வங்கிகள்லேருந்து உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. 1 by 1 வங்கியை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஐடிபிஐ பேங்க் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ எந்தமான பதவி கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னா 500 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த 500 வேக்கன்சி ரிசர்வேஷன் படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் கேட்டகரி 203 வேக்கன்சி, எஸ்சிக்கு வந்து 75, எஸ்டிக்கு 37, எக்கனாமிக்கல் வெக்கேசேஷன் 50, ஓபிசிக்கு 135, இந்த மாதிரி 500 வேக்கன்சி ரிசர்வேஷன் படி பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தால் இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலான்னா 12 பிப்ரவரி 2024 பிப்ரவரி 26 வரைக்கும் இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி உங்களுக்கான எக்ஸாம் தேதியை பொறுத்த வரைக்கும் மார்ச் 17, 2024 அன்னைக்கு உங்களுக்கான ஆன்லைன் எக்ஸாம் இருக்க போகுது. ஓகே, இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எனி கிராஜுவேட் முடித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஹேவ் ப்ரிஃபரன்சி இன் கம்ப்யூட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து ஓரளவுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக ரீஜனல் லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து ப்ரிஃபர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரீஜனலுமே தமிழ் கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கின்றத தெளிவாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் எஸ்சி எஸ்டி இருந்தால் அதிகபட்சமாக 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி என்சியில் இருந்தால் அதிகபட்சம் 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம். பர்சன் வித் தான் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் தான் 10 இயர்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரியாக இருக்கீங்கன்னா நீங்கள் 200 ரூபா பேமெண்ட் பண்ணால் போதுமானது. மீதி இருக்காங்க பாருங்கள், பிசி எம்பிசி டிஎன்சி ஓபிசி, நீங்கள் வந்து 1000 ரூபாய் எக்ஸாமுக்கான ஃபீஸாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. தெளிவாக நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ அப்ளை பண்ணுற பொறுத்தவரை உங்களுக்கு வந்து இன்னும் சில நாட்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அப்போ நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஆன்லைன் எக்ஸாம் இருக்க போது, அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருக்க போது. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சப்ஜெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தமாக 200 மார்க்குக்கு உங்களுக்கான 2 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்குதுன்றதை சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்டர்வியூ வந்து அந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆக பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம் சென்டரை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக தமிழகத்தில் பல இடங்களில் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஜாப் பற்றி முழுமையாக வந்து பார்த்துடலாம். அதாவது ஒன்ஸ் இந்த ஜாப்க்கு நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு கோர்ஸ் மாரி நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாரி இருக்கும். அந்த கோர்ஸ்க்கான ஃபீஸை வந்து பார்த்தா 3 லட்ச ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். இந்த 3 லட்ச ரூபாய் லோன் அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கோர்ஸை நீங்கள் முடித்ததுக்கப்புறம் தான் இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்கான பதவியிலே நீங்கள் வந்து செலெக்ஷன்ஸ் வந்து ஆவீங்கன்றத தெளிவாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான பதவி நேம் பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த பதவிக்கு நீங்கள் வந்து செலக்ட் ஆகணும்னா கட்டாயமே இந்த கோர்ஸை நீங்கள் வந்து படிச்சுதாகன்றதை சொல்லியிருக்காங்க. அதேமாரி இந்த கோர்ஸை நீங்கள் வந்து ஜாயின் பண்ண சொல்ல உங்களுக்கு ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்கு 500 ரூபாய் 5000 பர் மந்த் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அடுத்த இன்டர்ன்ஷிப்பை 15000 பர் மந்த் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. இந்த பிஜிடிபிஎஃப்கான கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜராக வந்து சேர்ந்துருவீங்க. அதுக்கப்புறம் இயர்லி உங்களுக்கான சேலரி வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிரேட் ஓக்கான ஆஃபீஸருக்கான சேலரி எல்லாம் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல இதையும் வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் மீதி உங்களுக்கான சிலபஸ் என்ன அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க நீங்கள் படித்து பார்த்து அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து எனி டிகிரி முடித்தவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி அந்த நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த கோர்ஸை நீங்கள் வந்து படித்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, இதான் வந்து ஃபர்ஸ்ட் பேங்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
அதுக்கடுத்து செகண்டாக வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னா 7/2/2024லேருந்து 25/2/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி உங்களுக்கான எக்ஸாம் தேதி கொடுத்துருக்காங்க. மார்ச் ஏப்ரலில் உங்களுக்கான எக்ஸாம் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. இப்போ பதவியை பற்றி பார்த்துடலாம். ஸோ பதவியை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸர் கிரெடிட் பதவியில் மொத்தமாக 1000 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் 36,000 ரூபாய் ஸ்டார்டிங்காக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் வந்து கேட்டிருக்காங்க. ஃபாரெக்ஸில் 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேனேஜர் சைபர் செக்யூரிட்டியில் 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சீனியர் மேனேஜர் சைபர் செக்யூரிட்டியில் 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 1025 வேகன்சிஸ் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா வேகன்சியுமே ரிசர்வேஷன் படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் எவ்வளோ, ஜென்ரல் கேட்ட மாதிரி தனித்தனியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பதவிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸர் கிரெடிட் பதவியை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதேமாரி இதுக்கு வந்து பார்த்தா அந்தளவுக்கு வந்து ஸோ போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கல. இந்த 1000 வேகன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஃபீஸர் கிரெடிட் இந்த பதவிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கல. இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தா முன்னுரிமை வழங்கப்படுன்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களும் அப்ளை பண்ணலாம். இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க பாருங்கள் பேங்க்கில், அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஆஃபீஸர் கிரெடிட்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிஏ முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது வந்து பார்த்தா சிஎஃப்ஏ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அல்லது ஃபுல் டைமாக எம்பிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ முடிச்சிருக்காங்க பாருங்கள் இன் மேனேஜ்மெண்ட்டில் அவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்காங்க பாருங்கள் அவங்க அப்ளை பண்ணலான மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஸ்க்கு ஈக்குவலாக நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பதவிக்கான குவாலிஃபிகேஷன் இதுதான். அதுக்கப்புறம் செகண்ட் பதவி மேனேஜர் ஃபாரெக்ஸ் கேட்டிருக்காங்க. 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எம்பிஏ முடித்தவங்க அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க அதுக்கு ஈக்குவலாக முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 2 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேனேஜர் சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் சேம் வந்து பார்த்தா ஃபுல் டைம் டிகிரி கேட்டிருக்காங்க பாருங்கள். பிஇ பிடெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க, எலக்ட்ரானிக் மற்றும் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது ஃபுல் டைம் எம்சிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு சில சர்டிஃபிகேட்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா சீனியர் மேனேஜர் கேட்டிருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி சேம் அதே கல்வி தகுதி, அதேமாரி அந்த சர்டிஃபிகேட்டில் இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். 4 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இருக்க பதவி தவிர்த்து மீதி இருக்க எல்லா பதவிக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் தான் உங்களால் அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதுக்கு வந்து பார்த்தா எக்ஸாம் இருக்க போது, இன்டர்வியூ வந்து இருக்க போது எல்லாமே இருக்கின்றது சொல்லியிருக்காங்க. 90 மார்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் சென்டர் பொறுத்து தமிழகத்தில் உங்களுக்கு ஒரு 3 இடங்கள் கொடுத்துருக்காங்க. அங்கே போய்ட்டு தான் நீங்கள் எக்ஸாமினேஷன் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ மீதி ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபீஸாக கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிரியோலி கேட்டகரி வந்து பார்த்தா 50 ரூபா ப்ளஸ் 59 ரூபா மொத்தம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதிக்கு எல்லா கேட்டகரியுமே 1180 ரூபா நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதான் வந்து செகண்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன எல்லாமே நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து மூணாவது வந்து யூனியன் பேங்க்லேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா 606 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் சீஃப் மேனேஜர் கேட்டிருக்காங்க, சீனியர் மேனேஜர் கேட்டிருக்காங்க, மேனேஜர் கேட்டிருக்காங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க. 21 பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மேனேஜருமே எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஐடியில் வந்து பார்த்தா சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், குவாலிட்டி அசிஸ்டன்ட் இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் உங்களுக்கான இது கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் சேலரி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இந்த 606 வேக்கன்சி ரிசர்வேஷன் படி பிரித்து கொடுத்துருக்காங்க. அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலான்னா 3/2/2024லேருந்து 23/2/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பதவிக்குமே வந்து ஒரு சில கல்வி தகுதியெலாம் வந்து நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. இப்போ சீஃப் மேனேஜர் ஐடினா
பிஎஸ்சி பிஇ பிடெக்கில் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடித்தவங்க அவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது மாஸ்டரில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது எம்டெக் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தா 10 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த எல்லா பதவிக்கும் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படுது. ஒரு சில பதவிக்கு டிகிரி கேட்டிருக்காங்க, ஒரு சில பதவிக்கு பர்டிகுலராக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எல்லா பதவிக்குமே சம்மந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு உங்களால் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியும். அதேமாதிரி ஏஜ்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேம் அதே மாதிரி தான் இதுக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்க போது, பர்சனல் என்ட்ரி இருக்க போது, குரூப் டிஸ்கஷன் இருக்க போது, இதெல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி எக்ஸாம் ஃபீஸ்லாம் அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்து உங்களுக்கான இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் வந்து பார்த்தா 3 நோட்டிஃபிகேஷனுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க், அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதை பார்த்து அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த அப்படி செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.